வெல்கம் டு மஞ்சு லோகேஷ் சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் அப்பளம் கூட்டு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். எண்ணெய், கடுகு, ஜீரகம், மஞ்சள் தூள், உப்பு, தனி மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், அப்பளம் ஒரு 10 அப்பளத்துக்கிட்ட பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதை அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 பல் பூண்டு கிட்ட உரித்து இடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஐம்பது கிராம் இருக்கும் கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சு. வேக வச்ச உருளைக்கிழங்கு இது மாதிரி மசிச்சுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருந்தா தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இதில் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதில் குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எப்பவுமே மசாலாலாம் சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகிடாமல் நல்லா வதங்கி வரும். இப்போது வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது மாதிரி வதக்கினதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு.
இந்த ஸ்டேஜில் ஒரு கப் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். இதுக்கு தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் தண்ணி அளவு. ஏன்னா அப்பளத்தை போட்டதும் அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சிரும், அப்பளம் உறிஞ்சிரும். அதனால் நான் இப்போது சேர்த்துருக்க அளவு வந்து ஒரு 250 மில்லி இருக்கும் தண்ணி. அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நல்லா பாருங்கள், தண்ணி அளவு பாருங்கள், நல்லா தெரியுதா உங்களுக்கு தண்ணி அளவு? இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி அளவு நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா இது கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. தண்ணி அளவும் இந்த மாதிரி நல்லா தாராளமாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். ஏன் இந்த மாதிரி காட்டுறேன்னா, நல்லா இந்த மாதிரி தண்ணி இருக்கணும், அப்பளம் கூட்டில் தண்ணி இருக்கணும். இப்போது அப்பளத்தை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. இது மாதிரி உடைச்ச அப்பளம் வந்து இப்படி உடைச்சி எடுத்துக்கிறேன் நான். இப்போ அப்பளத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அப்பளத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. அப்பளத்தை போட்டோன்னா மெதுவாக கிளறுங்க. நல்லா நொறுங்கிடக்கூடாது. கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி நல்லா தெரியணும். பொறுமையாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அப்பளத்தை போட்டதும் இவ்வளோ தண்ணி நல்லா தெரியுது. இதுவே ஒரு செஞ்சு முடித்த பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும் தண்ணி. அதுக்காக தான் நல்லா தண்ணி இருக்கட்டும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும் இந்த அப்பளம் கூட்டு. இல்லைன்னா ட்ரை ஆகிட்டு சாப்பிடவே முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா இது ஊறட்டும். பாருங்கள், இது நல்லா லைட்டாக கொதி வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே சிம்மில் வச்சுருக்கேன். இப்போது இந்த அப்பளக்கூட்டுக்கு மெயினாகவே இந்த பச்சை பூண்டு தான் சேர்க்கணும். பச்சை பூண்டு இது மெயின். இது டேஸ்ட் இது தான் நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் இந்த பச்சை பூண்டை வந்து இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வறுத்த சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் வறுத்து இது மாதிரி தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் இதுக்கு மெயினானது தான். இதுவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். அதாவது இது சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது இதை சேர்த்துக்கலாம். இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்க்கணும். இப்போ பூண்டையும் சேர்த்துட்டேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுதான் இந்த அப்பளக்கூட்டுக்கான மெயின் விஷயமே இதுதான். இது கரெக்டான இது உள்ள சேர்த்தா மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது லாஸ்ட்டாக தான் நம்ம செய்யணும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது அப்பளக்கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அப்பளக்கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது தண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஆஃப் பண்ணும் போது இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் மட்டும்தான் அப்பளக்கூட்டு கடைசியில் ரெடி ஆகும். இப்போ கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இதே இது உள்ள இருக்கும் தண்ணி. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டு ரொம்ப கட்டி ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த தண்ணி இருக்கட்டும். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி நல்லா ட்ரை ஆனது உங்களுக்கே தெரியும். பாருங்கள், நல்லா கட்டியாகிடுச்சு. ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு தண்ணி இருந்து இப்போ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள்.
இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இது ரசத்துக்கு, சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா செட் ஆகும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.